கோவிந்தராஜன் சார், இந்த சிரிப்புக்கான அர்த்தம் புரியலையே. அதாவது 234 தொகுதி வெல்லுன்னு அண்ணன் கோலப்பன் சொல்றாரு. அது பாக்குறப்ப சிரிக்காத என்ன செய்யுது? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. அதாவது இவர் சொல்லியிருக்கிறது 234 சொல்லி எனக்கு உள்ளாட்சி அமைப்புல வெல்லுவாங்களா? உள்ளாட்சி அமைப்புல நகராட்சி மாநகராட்சி தேர்தல் அங்கே வெல்றதுக்கு உண்டான அது கூட சாத்தியக்கூறு கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் கூட உள்ளாட்சி தேர்தல் அமைப்பு வந்து ஆயிரக்கணக்கான போஸ்ட் இருக்குது, அதுல கூட வெல்றதுக்கு சாத்தியக்கூறு கிடையாதுன்னு நான் சொல்ல வரேங்க. அதுல கூட அதெல்லாம் பகல் கனவு காண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் வரிசையா திட்டங்களா பட்டியலிடுறாரு. இந்த திட்டங்கள்ல வந்து செய்யறது மூலியமாக நாங்க வந்து போய் சேர்ந்துரும்னு சொல்றாரு. அதிமுகவே 4 அதிமுக இருக்குங்கிறாரு. இப்ப பாருங்க, இப்ப அதிமுக ஒன்றிணைந்து எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. இப்ப அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில மிக பலமாக இருக்கிறது. 4 அதிமுக எல்லாம் கிடையாது, ஒரே அதிமுக தான். அது எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஒரே அதிமுக இருக்கிறது. இங்க எல்லாம் 200 வெல்லுவோம் பகல் கனவு தான். ஆனா வரக்கூடிய தரவுகள் என்ன, செய்திகள் என்னன்னா, இந்த முதல்வர்கள் பயத்தின் வெளிப்பாடு, பயத்தின் வெளிப்பாடாக இது போல வந்துடும், 200 வந்துடும் 200 தொகுதியில வெல்வோம் சொல்லுது பயமா உறுதித்தன்மை நம்பகத்தன்மையா? அது வந்து ஓவர் கான்பிடன்ஸ். இது வந்து ரியலிஸ்டிக்கா பார்க்கணும், கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கணும். கூட்டணியில குழப்பம் என்ன, இவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. தெளிவான கூட்டணி சொன்னார். ஏங்க கூட்டணியில அதிமுக கூட்டணி தான் நிறைய குழப்பம் இருக்கு. கூட்டணி குழப்பம் இருக்குதுன்னா ஏன் விசிகாவும் தேமுதிகவும் ஏன் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறாங்க? இங்க போகாது அங்க போக ஏன் அப்படி இதாயிட்டு இருக்குது? யார் அடிச்சுக்கிட்டாங்க? ஏங்க அவரு அறிவிக்கிறார் கடலூர் கூட்டத்துல திருமாவளவன் அவர் பேசுறப்ப அவர் வேட்பாளர்கள் அறிவிக்கிறார். சரி, இந்த அம்மா எந்திரிச்சு நிக்கவே இல்ல. சரி, எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நடந்த கூட்டத்துல விசிக தொண்டர்கள்லாம் அவங்களுடைய கொடியை வைக்கல, தேர்தல் பணிமனை திறக்கிறப்ப அவங்களுடைய விசிக கொடியை வைக்கலன்ட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவு இது பண்றாரு, வேலை செய்ய மாட்டோம் ஓப்பனா வெட்ட வெளிச்சத்துல சொல்றாங்க. சரி, 2வது விசிகாக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியில அவரு திருமாவளவன் போட்டியிடலன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை காங்கிரஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் குழப்பம் இல்லை. அங்க காங்கிரஸ்குள்ளார ஒரு உட்கட்சி குழப்பம் வருது. அவங்க நான் எங்க அதாவது விசிகாக்கு ஒருத்தர் அந்த விசிகா நண்பர்கள்லாம் அங்க தோழர்கள் கட்சி தொண்டர்கள் எங்களுக்கு கொடுத்ததுல எங்க தலைவர் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்களே, காங்கிரஸ் கட்சி அது காங்கிரஸ் கட்சியோட சார் அது வெயிட் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க சொல்றீங்களா விசிகா தேமுதிமுகன்னு, இது வந்து அதிமுக கூட்டணியா இல்லன்னா என்டிஏ கூட்டணியா? ஏங்க இது உங்களுடைய கூட்டணிங்க, அங்கதான் இல்லங்க உங்களுடைய கூட்டணியை கேக்குறேன். எங்களுடைய கூட்டணி வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. அதிமுக உடைய தலைவர் தானே வந்து தேர்தல் அறிக்கை விடணும். ஏன் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை விட்டாரு? இன்னைக்கு உங்க விசிக தேர்தல் அறிக்கை விடுது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுக்குது, எல்லாரும் தான் சார் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. கட்சிக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறதுன்னு ஒரு மரபுங்க, அது கட்சி சார்பா அவங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் நீங்க வேற எதுக்கோ இது பண்ணிருக்கீங்க. இல்ல சார், இல்ல ஒரு யார் கொடுக்க மாட்டாங்க. கோலப்பன் சார் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க கோலப்பன் சார் ஒரு நிமிஷம். இதுல வந்து நீங்க சொன்னீங்க விசிக உடைய தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் விருப்பப்பட்டு இது வந்து ஏற்கனவே பிரீசிடென்ஸ் இருக்கு, முன்னாடியே நாங்க கொடுத்திருக்கிறோம், அந்த அடிப்படையில் இப்போது எங்க கூட இருக்கக்கூடியவர்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கிறோம் அவர் விருப்பப்பட்டு கொடுக்கிறார். ஆனா வரக்கூடிய களத்துல வரக்கூடிய அவங்க தொண்டர்கள்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ் என்ன அதிருப்தி? ஏங்க தொண்டர்கள்லாம் எங்களுக்கு உண்டான வேலை செய்யறதுல இது பண்ற அதிருப்தியில இருக்காங்க, அந்த இதுல நடக்கிற வேலை செய்யறதுல அதிருப்தியில இருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னாக்க இவங்க இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து அது கட்டாய திருமணம், கட்டாயப்படுத்தி அழுத்தத்தின் காரணமாக ராகுலுக்கு விருப்பமே கிடையாது. இதுவரைக்கும் திரு ராகுல் காந்தி ஏன் பிரச்சாரத்துக்கு வரவில்லை? இதுவரைக்கும் மோடி இதோ இன்னைக்கு 4வது முறையா தமிழகத்துக்கு வருகிறார். என்ன சார் இது சார்? ஏங்க ராகுல் காந்தி இதுவரைக்கும் பக்கத்துல அவர் வந்திருக்கிறாரு, போறாரு. இங்க தமிழகத்துக்கு எங்க ராகுல் காந்தி வரல? அப்படின்னா அவருக்கு இந்த கூட்டணியில வரக்கூடிய செய்திகள் என்ன வருது, அவருக்கு இந்த கூட்டணியில திருப்தி இல்லை. ஒரு அறிவிப்பு கூட அறிவிக்கலைங்க. கூட்டணி அமைந்த பிறகு திரு ராகுல் காந்தி எதுவுமே பண்ணல. 2வது இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க 4 மேனியும் பொதுரணுமாய் இந்த ஆட்சியில பெண்கள் பாலியல் தொல்லை இன்றைக்கு நடந்திருக்க மீஞ்சூர்ல, நேற்றுக்கு இரவு மீஞ்சூர்ல ஒரு கல்லூரி மாணவி பாடம் படித்துக்கிறதுல அந்த போதை இது மூலியமா போய் வெட்டி இது பண்ணி இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான மேல இருந்துட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு உங்க சொல்லிருக்கூட அந்த மணச்சநல்லூர் அந்த வேட்பாளர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிகிட்ட ஏதோ தரைக்குருவா அந்த 8000 ரூபாய் கூப்பனை பத்தி ஏதோ தரைக்குருவா
பேசினதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க இன்னைக்கு. இது போலதான் இவங்களுடைய கூட்டணிக்குள்ளார தீநகர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் எம்எல்ஏ திரு கருணாநிதி ஓப்பன்ல அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன், அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் குழப்பமா தெரியலீங்களா? கட்சிக்குள்ளார இருக்க குழப்பமா தெரியலீங்களா? அண்ணா ஓபிஎஸ் கூட இருந்திருக்கிறாரு. இவருடைய எப்படி டக்குன்னு நிலைப்பாடு மாறுறான்றது ஒரு இதை உதாரணத்தை சொல்ல வரேன். ஓபிஎஸ் அவர்கள்ட்ட போறப்ப ஒரு குழந்தைக்கு பேரை வைங்கன்னா அம்மா பேர் பாசம் அம்மா ஜெயலலிதா பேர் இருக்கலாம்ல, கனிமொழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க ஏங்க கனிமொழின்னு ஒரு பேர் ஏன்னா எப்படி மாத்துங்க? இவ்வளவு நாளா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதுல? ஏங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதுல? நான் என்ன கேக்குறேன், இல்ல பேரே கிடையாது. உங்களுக்கு என்ன சார், அவர் என்ன பேர் வச்சிட்டு போறாரு, என்ன சார் பிரச்சனை? இல்ல பாத்தீங்கன்னா அந்த கனிமொழி கோஷ்டிக்கு இப்ப அவர் ரெடி பண்ணிட்டார். அங்க போய் கோஷ்டி போட ரெடி பண்ணிட்டார். இல்ல சார், ஏன் உதயநிதி அவங்க கிருத்திகா அந்த பேர் சொல்லாம, ஏன் துர்கா ஸ்டாலின்ற பேரை சொல்லாம ஏன் கனிமொழின்னு சொல்றாரு? மத்த பேர் நான் கேட்கறது பதில் சொல்ல, துர்கா ஸ்டாலின் துர்கா அம்மா பேர் வைக்கலாம், இல்ல கிருத்திகான்னு பேர் வைக்கலாம், ஏன் கனிமொழின்னு வைக்கிறார்? ஏன்னா அவர் அந்த குரூப்பை சார்ந்தவர், அந்த அணிக்கு அவர் பேர் ரெடி பண்ணிட்டார். அடுத்து திமுகவை இந்த கனிமொழி அம்மையார் தான் அந்த தென் மாவட்டங்கள் அவங்க தான் வந்து பார்க்க போறாங்க. இப்பவே அவர் அதுக்கு வந்து போட்டு வச்சிருக்காரு, தன்னுடைய துண்டை போட்டு வச்சிருக்காரு. அவங்க தான் பாக்குறாங்க. கோவிந்தராஜன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகின்ற போது அந்த கட்சி தலைவர்களை பற்றி பேசுவதுதான் யதார்த்தமாக இருக்கு. இதுதான் யதார்த்தமாக, இது வந்து யதார்த்தமா. இன்னைக்கு நீங்க அதிமுக இருந்து திமுகவுக்கு போயிருக்கு, திமுக இருந்து அதிமுக வந்திருக்காங்க, அதிமுக இருந்து தாவேக்காவுக்கு போயிருக்காங்க, மற்ற கட்சிகளுக்கு போறாங்க. இதெல்லாம் யதார்த்தமா தானே இருக்கு. இப்ப செங்கோட்டையன் போனாரு, திரு செங்கோட்டையன் போன உடனேயே என்னை இந்த இளவல் திரு விஜய் அவர்கள் சொன்னாரா இல்லையா? இது காலம் வந்து இது காலம் சார், இது வந்து யதார்த்தமான களம் தானே சார் இது. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க, மக்கள் இதுக்கு உண்டான தகுந்த இது அதுக்கு உண்டான பாடத்தை அவர்கள் கொடுத்து இது பண்ணுவாங்க. இன்னொன்னு பிரச்சாரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க திமுகல யார் பிரச்சார கூட்டணி கட்சியில இருந்து சரி யார் இது வரைக்கும் திருப்பி பாத்தீங்கன்னா துணை முதல்வர் போறாரு, கனிமொழி அம்மையார் போறாரு, வேற யாரும் போடல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா டிடி அவர்கள் போறாரு பிரச்சாரத்துக்கு, அன்புமணி அவர்கள் போறாங்க, பிஜேபி சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வராங்க. வலுவா நீங்க பிரச்சாரத்தை பாக்குறீங்களா? கூட்டணி உங்க கூட்டணி பிரச்சாரத்தை பாக்குறீங்களா இல்லையா? நீங்க பிரச்சாரத்தை பாக்குறீங்களா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சிபிஎம் மாநில செயலாளர், நீங்க சற்று முன்னாடி குறிப்பிட்ட மாநில செயலாளர்கள் வந்து சிபிஐயோட மாநில செயலாளர் வந்து கூட போனாரு, முன்னாள் சண்முகம் வந்து கூட போறாரு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு சார்ந்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் போறப்ப மக்கள் எல்லாம் துரத்தி அடிக்கிறாங்க, எல்லா மந்திரிகளும் மக்கள் துரத்தி அடிக்கிறாங்க. இன்னொரு சூழ்நிலை என்ன வாரம் பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரபல வார இதழில வந்து இருக்குது, அழகிரி அவங்க மகள் கயல்விழி அவங்க சொல்லியிருக்காங்க, ராமருக்கு 14 வருடம் வனவாசம், எங்க அப்பாவுக்கு ஏன் இன்னும் கட்சியில் இது பண்ணிக்கல அப்படின்னு. அந்த மதுரை புல் தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா அவர் அழகிரியோட கூட பயணித்த மன்னன் வந்திருக்கிறாருங்க, முழுக்க எல்லாம் வரப்போகுது. நிச்சயமாக இதெல்லாம் ஒரு பகல் கனவு. திமுக சொல்லக்கூடிய இந்த 200 என்பது அது உள்ளாட்சி அமைப்புல சாத்தியம், ஆனா அசெம்பிளியில 200 என்பது அவர் உறுதியா இருங்க சார். அவர் வந்து திமுக தலைவர் என்ன சொல்றாருன்னா உறுதியாக சொல்கிறார், அறுதியிட்டு சொல்கிறார் 234 நாங்க வெற்றி பெறுவோம். 200 முன்னாடியாவது 200 இருந்தது. இப்போ மக்களை போய் சந்திக்க என்ன ஆகுதுன்னா, முந்தானேத்து நடந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் அவர் பேசும்போது சொல்றாரு, இப்ப போய் மக்களை சந்திக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகி இருக்கிறது, 200க்கும் மேலையும் வெல்லுவோம். மக்கள் இவங்க போறவங்க துரத்தி அடிக்கிறாங்க. நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு சொன்னீங்க எல்லா இடத்திலும் அதிருப்தியாளர்கள் இருக்கத்தானே செய்வாங்க. அதிருப்தியாளர்கள் சொல்றாங்கன்னு அவர் உதாரணத்துக்கு சொன்னேன். எங்க ஆட்சியாளர் மீது அதிருப்தி பயங்கரமா இருக்குது. இது போல மீஞ்சூர்ல இந்த இன்னைக்கு கொலை நடந்திருக்குதா, வெட்டி போட்டிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு பெண் இதா இருக்க. இது போல டெய்லி நடந்துட்டு இருக்குது. இது வந்து நல்ல ஆட்சியா? இவங்க ஆட்சியில சொல்லி எதுவுமே அவங்க ஆட்சியில செய்த சாதனைகளை சொல்லி, ஆட்சியில நல்ல திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிக்க வக்கு இல்ல, திராணி இல்ல இந்த ஆட்சிக்கு. வெறும்னா வந்து தனிமனித தாக்குதலை போட்டுக்கிட்டு திருப்பி 2 நாள் அடங்கி இருந்தார் உதயநிதி. எடப்பாடியார் அதுக்கு வந்து ரிபட்டல் கொடுத்த உடனே 2 நாள் அடங்கி இருந்தார். நேற்றுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லாம் திருப்பி வேற வேலையே கிடையாது உங்களுக்கு. அந்த போஸ்டர் எடுத்து காட்ட வேண்டியது போஸ்டர் வேற. இவங்க சொன்ன சாதனையை வச்சு கேட்க வேண்டியது. மக்கள் கேக்குறாங்க அந்த போஸ்டர் காட்டுங்க, போஸ்டர் காட்டுங்க. நீங்க கொடுக்குற கார்பெட் மக்கள் 200 ரூபாய் உடன் கார்பெட் இல்லங்க ஒரு ஆள் படுத்திருக்காரு. 200 ரூபாய் தயவுசெய்து மக்களை நீங்க கொச்சப்படுத்த மக்களை கொச்சப்படுத்த நீங்க 200 ரூபாய் வாங்க. அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் அழுது பாருங்க. யூபி இது போல கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல திமுக இந்த 200ன்றது சாத்தியமே கிடையவே கிடையாது. நிச்சயமாக கொளத்தூர்ல ஸ்டாலின் ஜெயிக்கிறாரான்னு பாருங்க. கொளத்தூர்ல ஸ்டாலின் ஜெயிக்கிறாரான்னு பாருங்க. வரக்கூடிய தரவுகள் என்னன்னா அவரும் தோல்வியை சந்திக்க ரெடியாக இருக்கிறாருன்னு வருது. துணை முதல்வர் சேப்பாக்கத்தில் ஜெயிக்கிறாரு. தோல்வியை சந்திக்க யார் சார் தயாரா இருப்பாங்களே? என்ன சார் நீங்க சொல்றீங்க? தோல்வியை சந்திக்க ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஏங்க கொளத்தூர்ல ஜெயிக்கிறாரா பாப்போம், சேப்பாக்கத்துல ஜெயிக்கிறாரா பாப்போம். அந்த எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரக்கூடிய ஒரு சூழல் தான் திமுகவுக்கு இருக்கிறது. இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2-3 விஷயம் நாங்க சுட்டி காட்ட விரும்புறேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்தல் பரப்புரையில் அப்படி ஆதங்கப்பட்டு சொன்னார், என்னால இந்த மதுரைக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, நான் எதிர்கட்சியா இருந்தப்ப கூட நான் மதுரைக்கு செஞ்சிருந்தேன் சொல்லி கேட்கிறேன், என்னால் செய்ய முடியல, சில விஷயங்கள்லாம் நான் அரசியல்ல பொது வழியில பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவரு இது பண்ணியிருக்கிறார், சுட்டி காட்டியிருக்கிறார். அதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருக்கிறப்ப ஒரு குழு போட்டார், ரகுராம் ராஜன்லாம் இது பண்ணி. அந்த குழு இப்ப எங்க இருக்குதுன்னே தெரியல. இந்த வேலை வாய்ப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம். நகராட்சி நிர்வாகம் அந்த வேலை வாய்ப்புல என்ன ஊழல் செய்திருக்கிறது? ஒரு நியாயமா படிச்சு எழுதி பாஸ் பண்ண ஒரு நபருக்கு வேலை கிடைக்காத இங்க ஊழல பைசா கொடுத்து கையூழல் கொடுத்து இது பண்ணதுக்கு ஊழல் மூலியமா வேலை வாய்ப்பு அதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு நியாயமா படிச்சு எழுத பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏழை சிறுவனுக்கு வழங்கக்கூடிய அந்த வேலையை தட்டி பறிச்சு பண்ணிருக்கிறது தான் இந்த திமுக. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்கள் சொல்லிடுறேன். 2011 21 வரை இங்க சட்டப்பேரவை கூட்டத்தில் விதி 110 கீழே ஏறத்தாழ 1704 அறிவிப்புகள் அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் விதி 110 கீழே அறிவிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க முழுவதுமா செயல்படுத்தப்பட்டவை 1167, ஏறத்தாழ 68% அந்த விதி 110 கீழ் அறிவிச்சதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த அறிவிச்சதுல ஏறத்தாழ பாத்தீங்கன்னாக்க ஒரு 491 திட்டங்கள் இன்னும் இது பண்ணி ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 20 திட்டங்கள் நீதிமன்ற தடை ஆணையத்தினால வாங்க முடியல. ஏறத்தாழ 98% அந்த 10 ஆண்டு காலத்துல சட்டப்பேரவையில் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. மக்கள் அதிமுக ஆட்சியை நம்புகிறார்கள். அதிமுக போட்ட பாலத்துக்கு திரும்பி ஒரு பாலத்தை போட்டு அதுக்கு கொள்ளை அடிச்சு